Hello students, welcome back to Earl Spoken English. In the class la present continuous tense பார்க்க போறோம். அதாவது நம்ம simple present tenseல என்ன பார்த்தோம் அப்படினா simple present tenseல என்ன பார்த்தோம்? subject வந்து ஒரு செயலை just செய்யுது அப்படினு தான் பார்த்தோம். ஆனா நம்ம அப்படி மட்டும் தான் பேசுறோமான்னு கேட்டா கிடையாது. நம்ம subject வந்து ஒரு செயலை இப்ப அதுல தான் செஞ்சிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மீனிங்ல நம்ம பேசுறோம். அப்ப நம்ம இந்த டென்ஸ் வச்சு அந்த விஷயத்தை கொண்டு வர முடியாது. சப்ஜெக்ட் இப்ப அந்த செயல்ல தான் இருக்கு அப்படிங்கிற மீனிங்லயே நம்ம பேசுறோம். வந்துகிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். வரல அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது அது சிம்பிளா முடிஞ்சிருது. ஆனா அவர் வந்துகிட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த செயல்ல தான் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு செயல்ல எக்ஸாக்டா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு சொல்ல முடியாதால நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு சொல்கிறோம். ஸோ இந்த டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே இவங்க தான் மனிதர்கள், மிருகங்கள் யாராக இருந்தாலும் இவங்களை நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்போ இவங்களை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். இவங்க வந்து அந்த செயலில் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிகழ்காலத்தில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம்னா ஐக்கு வந்து ஆமு, விக்கு வந்து ஆரு, யூக்கு வந்து ஆரு, ஹீக்கு வந்து இஸ்ஸு, சிக்கு வந்து இஸ்ஸு, இட்டுக்கு இஸ்ஸு, தேக்கு ஆரு. ஓகே, இவங்க அந்த அந்த செயலில் தான் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அந்த செயலில் இருக்க வைக்கணும். ஓகே, சப்ஜெக்டாக அந்த செயலை நிலைப்படுத்தணும். அவங்க அந்த செயலில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. அப்போ அவங்க இருக்காங்க, அதில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்கிற வார்த்தைகள் என்ன? இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் என்ன? இந்த ஆமு, ஆறு, இஸ்ஸு, ஆறு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அதை சீக்குனா இஸ்ஸு, இட்டுக்குனா இஸ்ஸு இந்த மாதிரி மாறும். ஆனால் இதோட மீனிங் எல்லாமே என்ன தான்? ஜஸ்ட்டு நிகழ்காலத்தில் இருக்கிறது, அவ்வளோதான். நிகழ்காலத்தில் இருக்கிறது. இப்போ ஐ ஆம்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் நிகழ்காலத்தில் இருக்குது, நான் இருக்கேன். சி இஸ்ன்னு சொல்லும்போது அவள் இருக்கிறாள், நிகழ்காலத்தில் இருக்காங்க, அவ்வளோதான். அது டென்ஸ் வந்து என்ன? நிகழ்காலம். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டை வந்து நிலைப்படுத்திட்டோம். அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆர் போட்டு நம்ம நிலைப்படுத்திட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட அடுத்து அந்த மெயினான செயலை சொல்லணும். என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த செயலை சொல்லணும். அப்போ நம்மக்கிட்ட அந்த வெர்புக்கு நம்ம எத்தனை ஃபார்ம் வச்சுருக்கோம்? 4 ஃபார்ம்ஸ் வச்சுருக்குறோம். ஒரு செயலுக்கு நம்ம வந்து 4 ஃபார்ம்ஸ் வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. ஒரு வெர்புக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு ஃபார்ம்ஸ். இது என்னது? வெர்பு ஃபார்ம்ஸ். இது வந்து பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. இது பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு வெர்பு ஃபார்ம் வச்சுருக்குறோம். அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னா இதில் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ், ஆக்ஷன் வந்து ஆக்டிவ். ஆனால் இதுக்கு வந்து டைம் கிடையாது. இந்த வெர்புக்கு டைம் கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஐஎன்ஜி வெர்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு வெர்பு நம்ம வச்சுருக்குறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறோம் இன்னொரு வெர்பு. இந்த வெர்பில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஏன்னா செயல் ஒன்று தான், நம்ம செய்கிற செயல் ஒன்று தான். ஆனால் அந்த செயலுக்கு 4 விதமான வடிவம் வச்சுருக்கோம். ஒரே வெர்புக்கு 4 விதமான வடிவம் வச்சுருக்கோம். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபினிஷ்டுன்னு சொல்கிறத விட கம்ப்ளீட்னு சொல்லிக்கலாம், இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல. அதே மாதிரி டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வெர்புக்கு டைம், ஏன்னா ஒரு செயல்னாவே அது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியும்ல. ஆனால் இந்த வெர்புக்கு டைமும் கிடையாது. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்புக்கு ஆக்ஷனும் முடிஞ்சு போச்சு, டைமும் கிடையாது. அந்த மாதிரியான வெர்பு இது. ஆனால் இதில் செயல் இருக்குது, செயல் முடிஞ்சு போய் கிடக்கு. இதில் செயல் முடிஞ்சு போய் கிடக்கு, ஆனால் எந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லலை, டைமும் இல்லை. அதனால்
ஓகே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து ஆக்டிவில் இருக்குது, ஆனால் டைம் கிடையாது. இப்போ நம்ம அந்த நான் ஒரு சப்ஜெக்ட் வந்து செயலில் நிகழ்காலத்தில் ஒரு பர்டிகுலராக ஒரு செயலில் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ இதில் எந்த வெர்பை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பை செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு என்ன சொல்லும் அப்படின்னா ஜஸ்ட்டு செயலை செய்கிறேன்னு மட்டும்தான் சொல்லுமே தவிர அது எந்த குறிப்பிட்ட காலத்தையும் நமக்கு சொல்லாது. ஓகே. அப்போ அந்த வெர்பை நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட செயலில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், செயல் ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இதை செலக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இது வந்து நான் வந்து செயல் ஆக்டிவ்லாம் இல்லை, ஆனால் செயலை செய்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் காட்டும். அப்போ இந்த டென்ஸ் வெர்பை செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இது வந்து காலம் முடிஞ்சு போனதில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து அதாவது செயல் முடிஞ்சு போனதில் இருக்குது, ஆனால் இப்போ நம்ம செயல் ஆக்டிவில் இருக்கிறத சொல்லணும். அப்போ இதையும் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. இந்த ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்ஷன் வந்து ஆக்டிவில் இருக்குது, ஆக்ஷன் ஆக்டிவில் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்கிறத என்ன சொல்கிறோம், அந்த சப்ஜெக்ட் செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார், அப்போ ஆக்டிவில் இருக்கிறார். அப்போ இந்த வெர்பை நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். சரி, இதையும் நம்ம ஏன்னா இதை செலக்ட் பண்ணிட்டோம், அதனால இன்னொரு வெர்பு இருக்குது, அதையும் செலக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா சப்போஸ் அதை இதை விட பெஸ்ட்டாக செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதுக்கு தான் போகணும். அப்போ இதையும் பார்க்குறோம். இது பார்த்தோம்னா இது ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகி போச்சு. அப்போ அங்கேயே நம்ம வந்து இதை செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆக்டிவாக இருக்கிறது என்னன்னா இதுதான். அப்போ இந்த வெர்பை தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஐஎன்ஜி வெர்பு, அதாவது கம்மிங், கோயிங் அந்த மாதிரி வெர்பை தான் நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதில் தான் ஆக்ஷன் வந்து ஆக்டிவில் இருக்குது. நம்ம ஃபார்ம் பண்ண போகிற ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னது, சப்ஜெக்ட் வந்து அந்த செயலில் இருக்கிறார், அப்போ ஆக்டிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கார், அந்த மாதிரி மீனிங் கொடுக்கணும். அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே வெர்பு என்ன அப்படின்னா இதுதான். அப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ரெண்டு விஷயம் நம்ம செஞ்சுருக்கோம். சப்ஜெக்ட் அதில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சப்ஜெக்டை நம்ம வந்து அந்த செயலை நிலைப்படுத்தணும், அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே நேரத்தில் சப்ஜெக்ட் அந்த செயலை ஆக்டிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு வெர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணும். ஏன்னா இருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டேன்னு நான் போர்டை அழிக்கிறேங்கிறத சொல்ல முடியாது. இருக்கிறேன் அப்போ போர்டை அழிக்கிறேங்கிறதுக்கு நம்ம வந்து அடுத்து அந்த செயலுக்குமான வெர்பையும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இப்போ ஐ எடுத்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், இருக்கேங்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்து ஆம், இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே. அடுத்து நம்ம வந்து ஒரு ஐஎன்ஜி வெர்பு, இப்போ நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், ஐ ஆம் கம்மிங். அந்த ஐஎன்ஜி வெர்பு தான். ஏன்னா அதான் வந்து ஆக்ஷன் வந்து ஆக்டிவ், டைம் வந்து நோ. நமக்கு டைம் வந்து இதிலே தெரிஞ்சிடும். ஏன்னா நான் இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் நான் வந்து கண்டினியூஸாக இந்த செயலை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த செயலில் தான் நான் இருக்கேன், அப்போ நான் அந்த செயலில் எக்ஸாக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஆனால் ஐ கம் அப்படிங்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வர்றேன் அப்படின்னு தான் சொல்கிறேன், நான் வருகிறேன்னு தான் சொல்கிறேனே தவிர இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக அந்த சப்ஜெக்ட் அந்த செயலில் இருக்கிறத நம்ம சொல்லலை. ஓகே. ஆனால் இந்த டென்ஸில் என்ன பண்ணுறோம்னா சப்ஜெக்ட் அந்த செயலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சப்ஜெக்டை நிலைப்படுத்துகிறோம், ஆம் போட்டு அது இருக்கேன்னு சொல்கிறோம். அது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கம்மிங் ஒரு செயல் ஆக்டிவான வெர்பு, இது அதை கொண்டு வந்து போடும்போது இந்த செயலில் இருக்கேன் கம்மிங். அப்போ செயல் இது வந்து ஆக்டிவ்னா செயல் நடக்குது. அப்போ ஐ ஆம் கம்மிங்னா நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன். வந்துருச்சுங்களா? நம்ம தமிழுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, இருந்தாலும் நம்ம இப்படி தான் இங்கிலீஷில் இந்த டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஓகே. ஏன் வந்து ஆம் வருது, ஏன் வந்து கம்மிங் ஐஎன்ஜி வெர்பு வருது அப்படின்னா ஆம் வந்து ஆமோ ஒரு ஆரோ ஒரு இஸ்ஸோ ஏன் வருதுன்னா சப்ஜெக்டை அந்த செயலில் நிலைப்படுத்துறதுக்காக, இருக்கேன் அதில் தான் இருக்கேன்னு சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அது என்ன செயல். ஸோ இங்கே நம்ம எத்தனை செயல் செய்கிறோம், 2 செயல் செய்கிறோம். ரெண்டு செயல். ஒன்று வந்து இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பி அப்படிங்கிற ஒரு செயல், அதில் தான் இருக்கேங்கிற ஒரு செயலும் செய்கிறோம். அதுக்கப்புறம் அது என்ன செயலோ, அதாவது இதை பார்க்கும்போது ஏன் மெயின் வெர்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் இருக்கேன் அப்படிங்கிறலாம் ஜஸ்ட்டு இருக்கேங்கிறது தான் இருக்கும். ஆனால் கம்மிங் அப்படிங்கிறலாம் வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது
நம்ம இருக்கேங்கிறத விட வந்துகிட்டு இருக்கேங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த வினையில தான், அந்த வெர்பில் தான். அதனால தான் இதை வந்து மெயின் வெர்புங்கிறாங்க, இதை வந்து ஆக்சிலரி வெர்புங்கிறாங்க. ஏன்னா ஜஸ்ட் இருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வருகிறேன் அப்படிங்கிறது தான் இது இந்த இருக்கேங்கிற செயலை விட இது கொஞ்சம் பெரிய செயல் மாதிரி தெரியுது. அதனால இதை வந்து மெயின் வெர்புங்கிறாங்க, இதை வந்து ஆக்சிலரி வெர்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாமே அப்படி தான். ஐ ஆம் டீச்சிங்கில் இருக்கேங்கிறதுல ரொம்ப பெரிய ஒரு செயல் கிடையாது, ஜஸ்ட் இருக்கேங்கிறது தான். ஆனால் டீச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங், ரன்னிங், கம்மிங், கோயிங்லாம் ஒரு பெரிய செயல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால அதை மெயின் வெர்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செயலையும் நம்ம தான் செய்கிறோம், இந்த செயலையும் நம்ம தான் செய்கிறோம். ஆனால் இந்த செயல் வந்து கொஞ்சம் பெரிய செயல் மாதிரி தெரியுது, இதை விட இது கொஞ்சம் பெரிய செயல் மாதிரி தெரியுது. ஏன்னா இருக்கேங்கிற ஜஸ்ட் இருக்கேன்னு தானே. ஆனால் கம்மிங்கில் நான் வர்றேன் அப்படின்னு ஒரு பெரிய செயல் மாதிரி தெரியுதுல்ல. ஓகே. ஆனால் இங்கே வந்து இந்த டென்ஸில் வந்து நம்ம எத்தனை செயல் செய்கிறோம்? 2 செயல் செய்கிறோம். இருக்கேங்கிற செயலையும் செய்கிறோம், கம்மிங் அப்படிங்கிற அந்த செயலையும் செய்கிறோம். 2 செயல் நம்ம செய்கிறோம், நல்லா நோட் பண்ணிக்கணும். ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம செய்கிற செயல் ஜஸ்ட் ஒன்று தான், ஐ கம், நான் வருகிறேன், அவ்வளோதான். நம்ம வந்து இருக்கலாம் ஐ கம் அண்டு டேக், நான் வருகிறேன், வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2 செயல் சேர்க்க முடியும். ஆனால் அந்த பர்டிகுலராக இந்த வருகிறேங்கிறதுல ஒரே செயல் தான் இருக்குது, எடுக்கிறேங்கிறது அது இன்னொரு செயல். ஆனால் இந்த 2ம் பார்த்தீங்கன்னா நம்ம அட் அ டைமில் செய்கிற செயல். நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன், நான் இருக்கிறேங்கிறது இப்போ தான் செய்கிறேன், நடத்திக்கிட்டு இருக்கேங்கிறது இப்போ தான் செய்கிறேன். அப்போ அட் அ டைமில் 2 செயலும் செய்கிறோம். ஆனால் இங்கே ஐ கம் அண்டு டேக்கில் நான் வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? எப்படி ஒரு வெர்பு இன்னொரு வெர்பை எடுத்துக்குது அப்படின்னு. நான் இருக்கிறேங்கிறதும் இப்போ தான் செய்கிறேன், எழுதுறேங்கிறதும் இப்போ தான் செய்கிறேன். அப்போ எழுதி கொண்டு இருக்கிறேன். ஓகே, அப்படி நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து ஐஎன்ஜி வெர்பு போட்டு, அதாவது ஒரு சப்ஜெக்டை நிலைப்படுத்தி அது இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது என்ன செயலோ அந்த செயலை வந்து அதுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா செயல் ஆக்டிவாக இருக்கிற ஆனால் காலம் காட்டாத அந்த வெர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஏன் அதுக்கு காலம் இல்லை அப்படின்னா, நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும், பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும், ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்ம வந்து இன்னும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 4 வெர்பு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது பாருங்க. இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை நல்லா தெளிவாக எழுதுறேன்னு சொன்னேன், ஏன்னா வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க, அதனால நான் தெளிவாக எழுதுறேன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு பாருங்க. இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை நம்ம இன்னும் கூட நிறையா உருவாக்கிக்கலாம். ஏன்னா நம்ம தான் 4 தான் உருவாக்கணுங்கிறது கிடையாது, நம்ம இன்னும் 6, 7, 8 கூட உருவாக்கலாம். நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை ப்ரெசன்ட் டென்ஸுக்கு 1, ப்ரெசன்ட் டென்ஸுக்கு 1, பாஸ்ட் டென்ஸுக்கு 1, ஃபியூச்சர் டென்ஸுக்கு 1 கூட நம்ம உருவாக்கி பண்ணலாம். பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் எதுக்கு நம்ம அதிக வெர்புகளை உருவாக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நம்ம வந்து எந்த அளவுக்கு கம்மியான ஃபார்ம்ஸை உருவாக்கி ஈஸியாக யூஸ் பண்ண முடியுமோ லாங்குவேஜை, அதைத்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே. அதே நேரத்தில் இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஐஎன்ஜி, இதுக்கு வந்து ஐஓஎன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஇஎன். ஏன் இப்படிலாம் நம்ம போட்டு அந்த வெர்புக்கு அடுத்து இந்த மாதிரி வந்து ஐஎன்ஜி வந்துச்சுன்னா ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம், பாஸ்ட்டுக்கு வந்து ஐஓஎன் வந்தால் யூஸ் பண்ணோம், பின்னாடி வந்து ஐஎன்ஜி வந்தால் யூஸ் பண்ணோம், பாஸ்ட்டுக்கு ஐஓஎன் வந்தால் யூஸ் பண்ணோம், ஃபியூச்சருக்கு டிஇஎன் வந்தால் யூஸ் பண்ணோம். இப்படியும் நம்மளால் வெர்ப்ஸ் கிரியேட் பண்ண முடியும் ஃபார்ம்ஸ். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக ஃபார்ம்ஸை வச்சு எல்லா விஷயங்களையும் முடிக்க முடியுமோ, அந்த 12 டென்ஸையும் உருவாக்க முடியுமோ, அதைத்தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகே. ஏன்னா லாங்குவேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக எல்லா விஷயங்களும் கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக கொண்டு வரணும். அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு வெர்பு போதும், அதுக்கு நம்ம டென்ஸை எடுத்துருவோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் அதுக்கு நம்ம டென்ஸை எடுத்துருவோம். இப்போ கம்மிங் அப்படிங்கிறதுல செயல் தான் ஆக்டிவாக இருக்குது. ஆனால் அதோட காலத்தை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம 3 காலம், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே ஒரு வெர்பை வச்சே நம்ம 3 விஷயத்தையும் உருவாக்கிட முடியும். எதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு ஒரு வெர்பு, ஃபாஸ்ட் கண்டினியூஸ்க்கு ஒரு வெர்பு, ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு ஒரு வெர்புன்னு போய்கிட்டு எதுக்கு நம்ம தேவையெல்லாம் உருவாக்கிட்டு?
அப்படின்னு சொல்லி ஃபார்ம்ஸை குறைச்சிட்டாங்க. ஸோ 4 ஃபார்ம்ஸில் தான் நம்ம எல்லா சென்டென்ஸும் மேக் பண்ணிட முடியும். ஆனால் அதுக்காக நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கோ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கோ ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கோ வெர்பு உருவாக்க முடியாதுன்னா அதெல்லாம் கிடையாது, உருவாக்கலாம். ஆனால் நம்ம ஒன்றை வச்சே எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குங்கிறனால சிம்பிளாக அதை வச்சு எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. இந்த டைமை தூக்கிட்டோம்னா, டைம் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை எந்த டென்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஆனால் செயல் ஆக்டிவாக இருக்குது. ஓகே, அதனால தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்களே தவிர, ஏன் நமக்கு வந்து வெறும் 4 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியான வெர்பு ஃபார்ம்ஸை உருவாக்கி எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிக்க முடியுமோ அதைத்தான் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இதை எந்தெந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பொதுவாக இப்போ I am watching a movie, இதில் நான் இப்போ அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மீனிங் வருது. ஓகே, ஆனால் ஐ வாட்ச் எ மூவியில் அந்த மீனிங் வராது. நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னு தான் வரும். இப்போதைக்கு நான் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. நான் படம் பார்க்குறேன், அவ்வளோதான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த செயலை, அதாவது இந்த செயலில் தான் சப்ஜெக்ட் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ அதனால தான் நம்ம இந்த சென்டென்ஸ், இந்த டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறோம். சரி, இதை வந்து எந்தெந்த சூழ்நிலையில் பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். இப்போ ஒருத்தர், நான் ஒரு 2 பேர் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். 2 பேர் கிளம்பி வெளியே போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னும் கிளம்பிட்டு தான் இருக்காரு. அப்போ நான் சொல்கிறேன் சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னால் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்றேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வருகிறேன் தான், அதாவது சிம்பிளில் இருக்குது. ஆனாலும் அவர் வந்து இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல, ஆனால் வர்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அது சிம்பிளில் சொல்கிறாரு. நான் மறுபடியும் 2-3 தடவை சொல்கிறேன், சீக்கிரம் என்ன வரையா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ எங்கேயும் போயிடாத, நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் அந்த செயலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்போ என்ன சொல்கிறாரு, அப்போ வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அதை தூய தமிழில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, வந்து கொண்டிருக்கிறேன். ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நான் அந்த செயலில் தான் இருக்கேன், நீ தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத. புரியுதா எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறோம்னு? சப்ஜெக்ட் அந்த செயலில் தான் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம நிறைய இடங்களில் பேசுவோம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு வீட்டிலேருந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து வெளியே இருக்கீங்க, வீட்டிலேருந்து கூப்பிட்றாங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ அதை வந்து நம்ம சொல்லணும்னா எப்படின்னா, ஐ கம், நான் வர்றேன். தமிழில் நான், தூய தமிழில் நான் வருகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். மறுபடியும் வந்து இன்னும் 2 தடவை கால் வருது, ஆனால் நீங்கள் கிளம்பவே இல்லை, ஆனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசலாம். ஏன்னா நீங்கள் அந்த செயலை செய்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 தடவை ஃபோன் வருது, என்ன வர்றையா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு தான் இருக்கேன், அதாவது நீங்கள் அந்த செயலில் தான் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லைன்னா திட்டுவாங்க வீட்டில் அப்படிங்கிறதுக்காக. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஐ ஆம் கம்மிங். ஸோ இந்த சென்டென்ஸ், இந்த டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு தெரியுதா? நம்ம அந்த செயலில் தான் இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் பேச வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம வந்து இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நான் அந்த செயலில் தான் இருக்கேன், நான் வந்துட்டு தான் இருக்கேன், இன்னொரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா? நமக்கு குழப்பம் இருக்கும், அந்த டென்ஸுக்கு இந்த டென்ஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. அந்த டென்ஸ் வந்து ஜஸ்ட்டு நான் அந்த செயலை செய்கிறேன், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஜஸ்ட்டு நான் அந்த செயலை செய்கிறேன்னு தான் சொல்லுமே தவிர நான் அந்த செயலில் இருக்கேன்னு சொல்லாது. சில சூழ்நிலைகளில் நம்ம அந்த செயலில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக பேச வேண்டியது வரும். அப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகே, இதை இன்னும் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஐ ஆம் டூயிங் மை எம்ஏ அப்படிங்கிறதுல நான் வந்து என்னுடைய எம்ஏவை படித்து கொண்டிருக்கிறேன். இங்கே டூயிங்கோட அர்த்தம் வந்து படித்து கொண்டிருக்கிறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆனால் இப்போ எக்ஸாக்டாக நான் புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கல. ஆனால் நான் வந்து ஜென்ரலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து
என்னோட எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து இந்த டென்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகே, அதாவது இது ஒரு லாங் ப்ராசஸ். இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் ப்ராசஸ். அந்த செயலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலையும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம், இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா, இப்போ இந்த டென்ஸை வந்து இன்னொரு இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ கோ டு அமெரிக்கா நெக்ஸ்ட் வீக். அதில் நான் அமெரிக்கா அடுத்த வாரம் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கல, அதனாலும் நம்மளால் அப்படி பேச முடியும், ஏன்னா நான் அந்த செயலை செய்கிறேங்கிறனால. அதே மாதிரி இந்த டென்ஸ்லையும் அந்த மாதிரி நம்மளால் பேச முடியும். I am going to America next week. இதுலயும் ஏன் அப்படி பேச முடியும் அப்படின்னா, அதாவது இதையும் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு செயலை இந்த டென்ஸ்லயும் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இதுவும் அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு காட்டும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு பேக் பண்ணிட்டு இருக்கலாம், நம்ம அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வந்து என்னென்ன தேவையோ அந்த திங்ஸை பேக் பண்ணிகிட்டு இருக்கலாம், நம்ம வந்து விசாவுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்கிற அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கு, அதாவது நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த செயலில் நான் இருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம இந்த டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த டென்ஸில் ஐ கோ டு அமெரிக்காவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், நான் அந்த செயலை செய்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த டென்ஸில் ஐ ஆம் கோயிங் டு அமெரிக்கா நெக்ஸ்ட் வீக்கில் இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆழமாக போய் நான் அந்த செயலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதில் வந்து ஜஸ்ட் நான் அந்த செயலை செய்கிறேன்னு மட்டும் சொல்கிறோம். நான் வந்து துணியை பேக் பண்ணிகிட்டு இருக்கேன், பணம்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஃப்ளைட்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு நான் அந்த செயலை செய்கிறேன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஐ ஆம் கோயிங் டு அமெரிக்கா நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து டிக்கெட் எடுத்துட்டேன், பேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்லாம் சேர்ந்து நான் அந்த செயலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் அந்த செயலை எப்போ நான் செய்கிறேன், நெக்ஸ்ட் வீக். அந்த செயலை இப்போ நான் வந்து முன்னேறிட்டு, அந்த செயலை நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் வீக் வந்து நான் போயிடுவேன் அமெரிக்காவுக்கு. ஓகே, தெரியுதுங்களா? ஏன் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதை இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் நம்ம இந்த விஷயத்த சொல்ல முடியும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும். அதே நேரத்தில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும் அதே விஷயத்த சொல்ல முடியும். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் நான் அந்த செயலை செய்கிறேன்னு மட்டும் சொல்கிறேன். ஆனால் இங்கே அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த சூழ்நிலையில் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா அந்த செயலுக்கான வேலையில் நான் இருக்கேன், இங்கே ஜஸ்ட் அந்த செயலை செய்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், ஐ வில் கோ டு அமெரிக்கா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். இது ஏன் வந்து நான் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். இதோட அர்த்தம் என்னன்னா, நான் அமெரிக்கா போவேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்னோட விருப்பத்தை சொல்கிறேன். நான் அமெரிக்கா போவேன், நான் நாளைக்கு படத்துக்கு வருவேன், இது விருப்பம்தான். இதில் இந்த மாதிரியான ஒரு செயல் முன்னேற்றமோ, இந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் நான் செயலை செய்கிறேங்கிற ஒரு டோனோ அதில் கிடையாது. இதில் ஜஸ்ட் என்னோட விருப்பம்தான், நான் போவேன், போகாமல் கூட இருக்கலாம். ஆனால் இதில் இந்த ஐ ஆம் கோயிங் டு அமெரிக்கா நெக்ஸ்ட் வீக்கில் அதற்கான வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் நான் அந்த செயலை செய்கிறேன், அவ்வளோதான். இதில் விருப்பம், இதில் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதில் நான் அந்த செயலை செய்கிறேன். புரியுதுங்களா? இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. எல்லாமே நம்ம நினைக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்னு, ஆனால் அதுக்குள்ளே நிறையா செட்டிலாக நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸை வச்சு அதுலேயும் ஒரு எதிர்காலத்தை நம்மளால் சொல்ல முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இன்னும் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ரொம்ப நாளாக செய்கிற ப்ராசஸ், ஒரு 2-3 வருஷமாக நான் செஞ்சிட்டு இருக்கிற ப்ராசஸ், ஐ ஆம் டூயிங் மை எம்ஏ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. த பாய் இஸ், ஒரு பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான்,
அவரை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு பையன் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கான், அந்த பையன் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கான், அந்த பாய் இஸ் பிளேயிங் கிரிக்கெட், அந்த பையன் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்கிறது இது எக்ஸாக்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு, கரண்ட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக நடக்கிற ப்ராசஸ். அதையும் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது அந்த சூழ்நிலையும் சொல்லலாம். இது எக்ஸாக்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு, ரைட் நவ். இது வந்து ரைட் நவ், அதாவது கிரிக்கெட் விளாடுறது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிறதையும் நம்ம வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒருத்தர் கேட்குறாரு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஐ ஆம் டூயிங் மை எம்ஏ அப்படிங்கிறப்ப இந்த செயலை நீங்கள் முன்னாடியே வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால இப்போ நான் கரண்ட்டில் இது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சூழ்நிலைக்கும் இந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். பர்டிகுலராக ஒரு டைமில் கிரிக்கெட் விளாடுறது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அவர் விளாண்டுட்டு இருக்கார், அதுக்கும் நம்ம இதை சொல்ல முடியும். இவர் அந்த செயலில் இருக்கிறார், விளையாட்டு கொண்டிருக்கிற அந்த செயலில் இருக்கிறார். இவர் வந்து படிச்சுட்டு இருக்கிறேங்கிற அந்த செயலில் இருக்கிறார். ஓகே, இப்போ அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ரீடிங் பகவத்கீதா. நான் பகவத்கீதை படித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டீ கடைக்கு போகிறீங்க. நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஈவினிங்கில் என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நைட் டைமில் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு. அப்போ அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஐ ஆம் ரீடிங் பகவத்கீதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் இப்போ வந்து எக்ஸாக்டாக டீ தான் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, நான் அந்த செயலை பகவத்கீதாங்கிற படிக்கிற செயலை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேஜ் முடிச்சிருக்கலாம், அது ஒரு 1000 பேஜ் இதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கு ஒரு 200 பேஜ் முடிச்சிருக்கலாம், இல்லை 300 பேஜ் முடிச்சிருக்கலாம். ஆனாலும் நான் அந்த பகவத்கீதையை படிக்கிறேங்கிற செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம இந்த டென்ஸை பேசலாம். ரைட் நவ் இப்போ வந்து அவர் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறார், ஆனாலும் நான் பகவத்கீதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த சூழ்நிலையிலையும் பேசலாம். ஸோ இந்த டென்ஸை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் பேசலாம். அதே நேரத்தில் நான் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் கோயிங் டு ஜிம். நான் வந்து ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கேன். அந்த ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கும். ஒன்று, நீங்கள் வந்து ரோட்டில் வந்து ஒருத்தர் யாராவது கேட்குற, எங்கேப்பா போய்கிட்டு இருக்க அப்படின்னு. நான் வந்து ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் ரைட் நவ் அப்போ அந்த எக்ஸாக்டான சூழ்நிலையில் நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கீங்கிறத அவர்கிட்ட சொல்கிறீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, நீ ஈவினிங்கில் என்ன பண்ணிகிட்டு இருக்க. ஐ ஆம் கோயிங் டு ஜிம். அப்படின்னா நான் வந்து ஈவினிங் டைமில் உடற்பயிற்சிக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக வந்து உடற்பயிற்சி கொடுத்துக்கு இப்போ போகல, அந்த ஈவினிங் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது. ஆனாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இதை யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐ ரீட் பகவத்கீதா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ டவுட் வரும். ஐ ரீட் பகவத்கீதா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இப்போ நான் செயலினாலும் இந்த மாதிரி பேச முடியுதுன்னா, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஐ ரீட் பகவத்கீதாவில் என்ன அர்த்தம்னா, நான் பகவத்கீதா படிக்கிறேன். நீ அந்த செயலாம் செய்கிறியாப்பா. இது நான் அந்த செயலை செய்கிறேன், நீ ஈவினிங் டைமில் என்ன செயலை செய்கிற அப்படின்னு சொல்லும்போது, இது ஒருத்தர் கேட்குறாரு, நீ பகவத்கீதைலாம் படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம சொல்கிறோம், ஐ ரீட் பகவத்கீதா, பகவத்கீதைலாம் படிக்கிறேன், அந்த செயலை செய்கிறேன். இதில் நான் ஒரு செயலில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கானது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரியான செயல்லாம் செய்கிறேன். புரியுதுங்களா? 2 கேள்விக்கும் வித்தியாசம். நீ ஈவினிங் டைமில் என்ன செய்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் பகவத்கீதை படிக்கிறேன், இல்லை நைட்டில் படிக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஆனால் இங்கே வந்து நீ இந்த மாதிரியான செயல்லாம் செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐ ரீட் பகவத்கீதா, நான் பகவத்கீதா அந்த மாதிரி செயல்லாம் செய்கிறேன். அதாவது நீ கிரிக்கெட்லாம் விளையாடுறப்பாங்கிற கேட்கும்போது என்ன அர்த்தம்னா, நீ அந்த மாதிரியான செயல்லாம் செய்கிறியா அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிரிக்கெட்லாம் விளையாடுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் இது ஐ ரீட் பகவத்கீதா. நம்ம ஐ ரீட் பகவத்கீதா அப்படின்னு சொல்லும்போது இது எக்ஸாக்டாக இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் கொடுக்கல. அதே நேரத்தில் அந்த மாதிரியான செயல்லாம் செய்கிறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த செயலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. ஆனால் அதுக்காக நான் இப்போ தான் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லலை. அதே நேரத்தில் நான் ஈவினிங் போனால் படிப்பேன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். நான் எக்ஸாக்டாக இப்போ அந்த செயலை தான் இருக்கேன், அந்த செயலை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ செயலாக நான் ஈவினிங் போனதும் படிப்பேன். ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா ஐ ரீட் பகவத்கீதானா நான் அந்த மாதிரியான செயல்லாம் செய்கிறேன், அவ்வளோதான். அதை தாண்டி அதில் ஒன்றும் கிடையாது. நான் ஈவினிங் போய் படிப்பேன், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் சொல்ல. நான் வந்து அந்த மாதிரியான செயல்லாம் செய்கிறேன்.
ஐ ரீட் பகவத்கீதாவில். அவ்வளோதான். இதே நீங்கள் நினைக்கலாம், அப்போ ஐ ரீட் பகவத்கீதா நவ் போட்டால் என்ன வரும்? நான் இப்போது பகவத்கீதா படிக்கிறேன் அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி நான் படிக்கலை, இதுக்கு பின்னாடி படிப்பேனான்னு தெரில. இப்போ நான் பகவத்கீதாலாம் படிக்கிறேன், இப்போ நான் படம்லாம் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். இப்போ நான் படம்லாம் பார்க்கறது கிடையாதுங்க, நான் இப்போ சினிமாலாம் பார்க்கறது கிடையாதுங்க, ஐ டோன்ட் வாட்ச் மூவிஸ் நவ் சொல்கிறோம்ல, அதுதான் இது. ஆனால் இது வந்து ஒரு செயல் ப்ராக்ரஸில் இருக்கிறத சொல்லும். அதாவது சப்ஜெக்ட் வந்து அந்த செயலில் இருக்கிறத சொல்கிறோம், இது சப்ஜெக்ட் அந்த செயலில் இருக்கிறத பற்றி பேசவே பேசாது. ஜஸ்ட் அந்த செயலை செய்யலை அப்படி மட்டும்தான் பேசும். ஓகே. ஆனால் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மீனிங் வர்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான செயல்லாம் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மீனிங். அந்த மாதிரியான செயல்லாம் நான் செய்கிறேன். நான் இட்லிலாம் சாப்பிட்றேங்க, நான் இட்லி சாப்பிட்றேன், அந்த இட்லி சாப்பிட்றேங்கிற செயல்லாம் நான் செய்கிறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஈட்டிங் இட்லிஸில் நான் இப்போ இட்லி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது வந்து ஜஸ்ட்டு ஒரு செயலை நான் செய்கிறேனா செய்ய மாட்டேனா அப்படிங்கிறது. ஆனால் இது நான் அந்த செயலில் இப்போ இருக்கேன் அப்படிங்கிறது. இது ரெண்டுக்கும் மீனிங் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அந்த மாதிரியான செயல்லாம் நான் செய்வேனா செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது. இதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், மோடி கம்ஸ் டு தமிழ்நாடு. அப்போ இதில் வந்து அவர் அந்த செயலை செய்கிறார், அவ்வளோதான். அவர் நாளைக்கு அந்த செயலை செய்கிறார், அவ்வளோதான். நாளைக்கு அந்த செயலை செய்கிறார். இதே மோடி இஸ் கம்மிங் டு தமிழ்நாடு டுமாரோ அப்படின்னா அவர் வந்து இப்போதைக்கு அவர் வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த செயலில் அவர் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டார், வந்து பேக்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, நாளைக்கு வந்து வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோடி கம்ஸ் டு தமிழ்நாடு டுமாரோ. ஏன்னா அவர் வந்து இப்போ பேக் பண்ணிகிட்டு இருக்காரா, அதை ரெடி ஆகிட்டு இருக்காராங்கிற பற்றிலாம் நமக்கு நியூஸ் சேனலுக்கோ யாருக்கோ தெரியாது. அவர் நாளைக்கு வர்றார், அந்த செயலை செய்கிறார், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதில் வந்து நான் அந்த செயலை செய்கிறேன், அவ்வளோதான். இப்போதைக்கு அந்த செயலை செய்கிறேன். ஆனால் இப்போ உட்காந்து புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேங்கலாம் கிடையாது. இப்போ அந்த செயலை செய்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் செஞ்சேனா, இதுக்கு முன்னாடி நான் செய்யலை, இல்லை இன்னும் ஃபியூச்சரில் செய்வேனா அப்படிங்கலாம் தெரில. இப்போ அந்த செயலை செய்கிறேன். ஆனால் இந்த ஐ ஆம் ரீடிங் பகவத்கீதாவில் நான் டெய்லியும் வந்து போய் ஈவினிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி மீனிங் கொடுக்கக்கூடியது. புரியுதுங்களா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் மீனிங் என்ன அப்படின்னா, இது ஜஸ்ட்டு நான் அந்த செயலாம் நான் செய்கிறேங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த செயல் ஆக்டிவாக இருக்கேன், நான் வந்து ஆபீஸ் முடிஞ்சதும் போய் அந்த புக்கை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஏன் ரெண்டும் ஒரே மாதிரி மீனிங் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ரெண்டும் வேறு வேறு. ஒன்று ஜஸ்ட்டு நான் அந்த மாதிரியான செயல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து நான் அந்த செயலில் தான் இருக்கேன், நான் ஈவினிங் போய் படிப்பேன் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கக்கூடியது ஐ ஆம் ரீடிங். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஹீசி ஈட்டு போட்டோம்னா இஸ்ஸு போட்டுக்க போகிறோம். ஏன்னா ஹீசி ஈட்டு தான் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைக்கான இங்கிலீஷ் வார்த்தை. ஓகே, இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா ஐ ஆம் லுக்கிங் ஃபார் எ குட் ஜாப். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். தேடிக்கிட்டு இருக்கேன், நம்ம நார்மலாக பேசுகிறது தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல இப்போ நான் வந்து ஃபைலை எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸாக ஏறி தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ஒரு மாதமோ ஒரு 2 மாதமோ நான் வந்து அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு இருக்கேங்க. அப்போ நான் அந்த செயலில் தான் இருக்கேன். ஐ ஆம் என்ன செயலில் இருக்கீங்க? லுக்கிங் ஃபார் எ குட் ஜாப், ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டு இருக்கிறேன். இதே ஐ லுக் ஃபார் எ குட் ஜாப்ல நான் அந்த மாதிரி செயலாம் செய்வேன், அவ்வளோதான். இப்போ நான் செய்யலை, நான் அந்த மாதிரியான செயலாம் செய்வேன். புரியுதுங்களா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு? இப்போ நான் செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் வேலை தேடிட்டு இருக்கேன். ஐ லுக் ஃபார் எ குட் ஜாப்ல நான் அந்த மாதிரி செயலாம் செய்வேன், ஆனால் இப்போ நான் செய்யலை. ஓகே, அதனால நம்ம எந்த டென்ஸை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதில் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த மாதிரியான செயலாம் நான் செய்கிறேன், அவ்வளோதான்.
ஆனால் இதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நான் இப்போ அந்த செயலில் இருக்கேன். அதுக்காக நான் வந்து இப்போ ஆஃபீஸ் போய் ஆஃபீஸ் ஏறி ஃபைலை கொடுத்து வேலை தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா சில இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ரன்னிங் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் ஓடிட்டு இருக்காங்கிற மீனிங் வரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் அந்த செயலை செய்யலை, அதனால செஞ்சிட்டு இருக்கிறார், வேலை தேடிட்டு தான் இருக்கார். இப்போ எக்ஸாக்டாக பேசிகிட்டு இருக்கிற அந்த டைமில் அவர் அந்த செயலை செஞ்சுட்டு இருக்கல, ஆனாலும் அந்த செயலை அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார், தேடிட்டு தான் இருக்கார், வேலை தேடிட்டு தான் இருக்கார். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு வெர்போட நேச்சர் அப்படி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை தேடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா 24/7 பண்ணிகிட்டு இருப்போம், பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அதனால் அந்த செயலில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ரோஹித் சர்மா சொல்கிறாரு நான் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக ஒரு நைட்டும் பகலுமா உட்காந்து கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கார். ஸோ அந்த மீனிங்கில் நம்ம எடுத்துக்கணும். ஆனாலும் அவர் வந்து கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனாலும் அவர் அந்த செயலில் தான் இருக்கிறார். அதுக்காக ஒரு நைட்டு பகல் காலைல 6 மணிக்கு நைட்டு 1 மணிக்கெலாம் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. ஆனாலும் அவர் அந்த செயலில் தான் இருக்கிறார். ஓகே, அதே நேரத்தில் ஐ பிளே கிரிக்கெட் நான் ரோஹித் சர்மா சொன்னார்னு வச்சுங்க, அந்த மாதிரி செயல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆகிடும். இப்போதைக்கு அவர் விளாடலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த செயல்லாம் அவர் செய்வார், நான் எனக்கு கிரிக்கெட்லாம் விளாட தெரியும், அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் ஒரு செயலில் நம்ம வந்து எக்ஸாக்டாக இப்போ அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இல்லை, ஆனாலும் நம்ம வந்து அந்த டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் போர்டை அழிச்சிக்கிட்டு இருக்கேங்கிறது எக்ஸாக்டாக அந்த செயலில் இருக்கேன். ஆனால் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் எ ஜாப்பில் நானும் ஒரு வேலை தேடிட்டு இருக்கேங்கிறதுல இப்போ எக்ஸாக்டாக நான் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு வந்து ரெஸ்யூம் அனுப்பிச்சுட்டோ இல்லை, ஆனாலும் நான் வந்து அந்த செயலை செய்கிறேன் அப்படிங்கிறதுல இந்த டென்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மகிட்ட என்ன எத்தனை வெர்பு இருக்கு? பி, ஹேவ், டு. இந்த அடிப்படை வெர்பு வந்து 3 தான். இந்த 3க்கு தான் நம்ம வந்து எல்லா வேலையும் செய்கிறோம். நம்மள டவுட் இருக்கும், அதாவது 4 டென்ஸ் நமக்கு இருக்குது. ப்ரெசன்ட், பாஸ்ட், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபார்ம் இருக்கும். பிக்கு இருக்கும், ஹேவுக்கு இருக்கும், டூ இருக்கும், 4 வெர்பு ஃபார்ம்ஸ் இருக்கும். அப்போ இந்த டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? இதுக்கான பிக்கானது என்னது? பீயிங். ஹேவுக்கானது என்னது? ஹேவிங். டூக்கானது என்னது? டூயிங். ஓகே, அப்போ இந்த இதை கொண்டு போய் இது கூட யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் இருக்கும். இந்த பியை கொண்டு வந்து இது கூட யூஸ் பண்ண முடியுமா, ஹேவை கொண்டு வந்து இது கூட யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஏற்கனவே வந்து ஐஆமில் ஒரு பி இருக்குது, ஆனாலும் பிங்கிற ஒரு செயலும் இருக்குதே, இது இங்கேருந்து எடுத்திருக்கோம். நான் இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் டென்ஸ் இங்கேருந்து எடுத்திருக்கோம். ஆமு, ஆறு, இஸ்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்லேருந்து எடுக்கல. அப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்லையும் இந்த பி அப்படிங்கிறதுக்கு ஒரு இருக்குது, ஹேவிங்க்கும் இருக்குது, டூயிங் இருக்குது. அப்போ அதை கொண்டு வந்து இங்கே போட முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட்டு இருக்கும். அதை கொண்டு நீங்கள் போட முடியுமானா போட முடியும். ஐ ஆம் பீயிங். நான் இருக்கேன். எப்படி இருக்கேன்? இருக்கேங்கிற செயல்லையே இருக்கேன். இப்படியும் இங்கிலீஷில் பேச முடியும். அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். ஓகே, நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நான் ரொம்ப சீரியஸாக இருந்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட யாரும் பேசாதீங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, நான் எந்த வேலையும் இப்போ செய்யலை, நான் அந்த செயல்லே தான் இருந்துகிட்டு இருக்கேன், நான் ரொம்ப சீரியஸாக இருந்துகிட்டு இருக்கேன், இப்படி உட்காந்து சீரியஸாக இருந்துகிட்டு இருக்கேன், யாரும் என்கிட்ட பேசாதீங்க. ஐ ஆம் சீரியஸும் நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம் யாரு கூடயாவது, என்னப்பா அந்த விஷயம் எப்படி போயிட்டுருக்கு, நான் அந்த விஷயத்தில் ரொம்ப கவலையாக இருக்கேன், ஐ ஆம் ஒரீடு, சாரி ஐ ஆம் சாரி, நான் அந்த விஷயத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்கேன், ஐ ஆம் சாரி, நான் பண்ணது தப்பு தான், நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, ஐ ஆம் சாரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த ஐ ஆம் சாரிக்கும் ஐ ஆம் பீயிங் சாரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஐ ஆம் சாரியில் இப்போ நான் உங்களோட பேசிட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் ஐ ஆம் சாரி, நான் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்.
ஆனால் ஐ ஆம் பீயிங் சாரியில் என்ன வந்துடும் மீனிங் அப்படின்னா, ஐ ஆம் பீயிங் சாரியில் என்ன மீனிங் வந்துடும் அப்படின்னா, நான் இருக்கேன், எந்த சைடில் இருக்கேன், இருக்கேங்கிற சைடில் இருக்கேன், என்ன இருக்கேன் சாரி, அதாவது வருத்தமாக இருக்கேன். நான் எந்த வேலையும் இல்லாமல் உங்ககிட்ட பேசக்கூட இல்லை, இப்படி குத்த வச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மீனிங் போயிடும். நான் இருக்கேன், எந்த மாதிரி இருக்கேன், இருக்கேங்கிற சைடில் இருக்கேன், என்ன இருக்கேன் சாரி. இப்போ நான் எந்த செயலும் நான் செய்கிறதில்ல, இப்படி உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த மீனிங் போயிடும். ஏன்னா நான் செய்கிற செயலே பீயிங் தானே. ஓகே, அதனால தான் அது யாரும் அப்படி பேசுறது கிடையாது. ஐ ஆம் சாரி அப்படின்னு மட்டும் பேசிடுறாங்க. ஏன்னா நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்போம், அப்போதைக்கு நம்ம வந்து ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லும்போது நான் வருத்தமாக இருக்கேன், நான் வருத்தப்படுறேன், தமிழில் வருத்தப்படுறேன், இங்கிலீஷில் வந்து நான் வருத்தமாக இருக்கேன். அதே நேரத்தில் ஏன்னா நான் உங்களோட பேசிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் நான் சொல்லும்போது வருத்தமாக இருக்கேன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் பீயிங் சாரி, ஐ ஆம் பீயிங் சாரி போட்டோம்னா நான் உங்களோட பேசக்கூட இல்லை, நான் உட்காந்து அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வருத்தமாக இருக்குங்கிற செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தமாயிடும். ஓகே, ஆனால் அப்படியும் இங்கிலீஷில் வந்து நம்ம ஐ ஆம்க்கு அடுத்து பீயிங் போட முடியும். இப்போ ஐ ஆம் ஹேவிங், ஏன்னா நமக்கு அடுத்து ஒரு ஹேவ் இருக்குல்ல, அப்போ அதுக்கான ஐஎன்ஜி வெர்பு போட முடியுமா அப்படின்னா அதையும் போட முடியும். ஐ ஆம் ஹேவிங் எ கிரேட், ஐ ஆம் ஹேவிங் எ கிரேட் டே so far அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அதாவது இங்க வந்து ஹேவிங்னா நம்ம என்ன வைத்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன், வைத்திரு பெற்றிரு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். ஆனால் எக்ஸாக்டாக வந்து மீன் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்போ ஐ ஆம் ஹேவிங் எ கிரேட் டே so farனா இன்னைக்கு வரைக்கும், அதாவது இன்னைக்கு இது வரைக்கும் எனக்கு சிறந்த நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனிங். அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அதாவது இன்னைக்கு இது வரைக்கும் நான் சிறந்த நாளை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழில் எக்ஸாக்டாக மீன் பண்ணோம்னா, அப்படி தமிழ்லாம் நம்ம எக்ஸாக்டாக மீன் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஹேவிங்னா வச்சிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன்னு அர்த்தம். நான் இருக்கேன், எப்படி இருக்கேன் அப்படின்னா வச்சிருக்கிறேன், பெற்றிருக்கிறேங்கிற செயலில் இருக்கேன். என்ன பெற்றிருக்கிறேன்னா எ கிரேட் டே so far, இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இது வரைக்கும் எனக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்குது, அதை பெற்று கொண்டிருக்கிறேன். ஓகே, அப்போ ஹேவிங் நம்ம போட முடியும். இதே இங்கே தூக்கிட்டு ஐ ஆம் ஹேவிங் எ டிகிரின்னு சொல்லி போடும்போது நான் படித்து கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் ஹேவிங், அதாவது நான் டிகிரியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ நான் அதை எக்ஸாக்டாக சொல்லலாம் அப்படி, ஆனால் அதோட மீனிங் எடுத்தோம்னா நான் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஐ ஆம் ஹேவிங் எ டிகிரி, நான் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன், பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். தமிழில் சொல்லணும்னா நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் ஒரு வருஷத்தில் டிகிரி வாங்கிடுவேன். அப்போ ஹேவிங்குங்கிற ஐஎன்ஜி வெர்பையும் போட்டு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா வெறும் ஆம் மட்டும் போட்டோம்னா நம்ம வந்து முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஆமுங்கிறது ஜஸ்ட்டு சப்ஜெக்ட் அந்த செயலில் இருக்குன்னு நிலைப்படுத்துறதுக்காக வர்றது. நான் அங்கே தான் இருக்கேன். அதே நேரத்தில் ஹீனா என்ன வரும், இஸ் வரும், அவர் அதில் தான் இருக்கிறார், ஹீ இஸ் அதில் தான் இருக்கிறார். அதே மாதிரி தே போட்டால் ஆர் வரும், தே ஆர் அவங்க அதில் தான் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, எதில் இருக்காங்க, தே ஆர் வாட்சிங் எ மூவி, அவர்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் வாட்சிங் எ மூவி, அவர்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இருக்கிறாங்க, எதில் இருக்காங்க, வாட்சிங் எ மூவி. ஸோ நம்மளால் இப்படியும் ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூயிங்கை வச்சு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா அதையும் பண்ண முடியும். தே ஆர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, எதில் இருக்காங்க, தே ஆர் டூயிங், அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சோசியல் சர்வீஸ், சமூக சேவை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் டூயிங் சோசியல் சர்வீஸ், சமூக சேவை செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்படியும் டூயிங்கும் கொண்டு வர முடியும், பீக்கான பீயிங்கும் கொண்டு வர முடியும், ஹேவுக்கான ஹேவிங்கும் கொண்டு வர முடியும், டூக்கான டூயிங்கையும் கொண்டு வர முடியும். இந்த டூயிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீச்சிங், ரன்னிங், ஒர்க்கிங் எல்லாமே கொண்டு வர முடியும் இது கூட. ஓகே, நீங்கள் வந்து இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து அந்த செயலில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான மீனிங் கொடுக்கறதுக்காக நம்ம இதை பேசுகிறோம்.
ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த மீனிங் கிடைக்கிறது கிடையாது. சப்ஜெக்ட் அந்த செயலில் தான் இருக்கான்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்கிறது கிடையாது. அதனால அப்போ அதை சொல்கிறதுக்கு நம்ம ஒரு டென்ஸ் உருவாக்குறோம். அந்த டென்ஸ் தான் இந்த டென்ஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதை சில இடங்களில் யூஸ் பண்ண முடியாது. Don't use present continuous. Don't use present continuous tenses. இந்த மாதிரி இடங்கள்ல present continuous யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த மாதிரி எந்த மாதிரி இடம், சப்ஜெக்ட் வந்து ஒரு செயல்ல இருக்கு அப்படின்னா present continuous tense. பொதுவாக சப்ஜெக்ட் ஒரு செயல்ல இருக்குன்னா continuous tense. நம்ம இங்கே பார்க்கறதுனால ப்ரெசண்ட்டை பார்க்கறதுனால அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங்னு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன். அப்போ அந்த சூழ்நிலை என் மூளை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம், எனக்கு புரியுதுன்னு சொல்லலாம். நான் அந்த செயலை புரியுது அப்படின்னா நான் அந்த செயலை செய்கிறேன்னு அர்த்தம், புரியுதுங்கிற செய்கிறேன்னு அர்த்தம். அதே ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங்னா நான் இப்போ உங்களை பேசுகிறத விட்டுட்டு நான் அந்த செயலில் இருக்கேன் அப்படின்னா என் பிரெயின் வந்து இப்போ அந்த செயலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் என் பிரெயின் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு பொதுவாக இந்த மென்டல் ரிலேட்டட் வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேசுறது கிடையாது. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து அந்த செயலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறது கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயலில் தான் நம்ம எக்ஸாக்டாக இருக்கோம்னு சொல்லி நம்ம சொல்கிறது கிடையாது. அது ஏன் அப்படின்னா ஐ லைக் ஸ்வீட்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஐ ஆம் லைக்கிங் ஸ்வீட்ஸ் சொல்ல மாட்டோம். ஐ ஆம் லைக்கிங் ஸ்வீட்ஸ் சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா நான் ஒரு ஸ்வீட்டை விரும்புகிறேன்னு தான் சொல்லுவோம். ஆனால் விரும்பி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த விரும்புகிறதெல்லாம் ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி, நம்ம மனசு ஒரு மூளை செய்கிற செயல். அது வந்து இப்போ கண்டினியூஸாக முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிற இதில் வந்து கண்டினியூஸாக அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்குங்கிற மீனிங்கில் நம்ம பேச மாட்டோம். அதனால இந்த அண்டர்ஸ்டாண்ட், லைக்கு, அப்புறம் ஓன், பிலீவ். அது ஓன்னா எனக்கு ஒரு இடம் சொந்தம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், எனக்கு அந்த இடம் சொந்தமாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் சொந்தமாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மீனிங்லாம் நம்ம பேச மாட்டோம். புரியுதுங்களா? எனக்கு அந்த இடத்த எனக்கு அந்த இடம் சொந்தம், அந்த இடம் சொந்தமாகி கொண்டு இருக்கு அப்படின்னு பேச மாட்டோம். புரியுதுங்களா? நான் ஒருத்தரை நம்புறேன்னு தான் பேசுவோம். நான் ஒருத்தரை நம்பிக்கொண்டிருக்கிறேன், அந்த செயலை இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த செயலில் தான் நான் இப்போ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேச மாட்டோம். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு மென்டல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம வந்து இப்போ வந்து பேனா எடுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது ஃபிசிக்கலாக நம்ம செய்கிறோம். ஆனால் நான் யோசிக்கிறேன், அதே மாதிரி நம்புகிறேன், சொந்தமாக இருக்குது, புரிஞ்சுக்கிறேன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஆக்டிவிட்டீஸ். அதை வந்து நான் இப்போ அந்த செயலில் தான் இருக்கேன் அப்படின்லாம் நம்ம பேச மாட்டோம். ஒன்று அந்த செயலை செய்கிறேன்னு தான் பேசுவோம். எனக்கு புரியுது, இது ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ஐ பிலீவ் யூ, நான் உன்னை நம்புகிறேன். அதே நேரத்தில் அங்கே போய் நான் உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறேன், அப்போ அந்த செயலை இப்போ நான் எக்ஸாக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம பேச மாட்டோம். நாம் வந்து தமிழில் வேணால் அந்த மாதிரி பேசுவோம், நான் உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கிலீஷில் வந்து அவங்க எக்ஸாக்டாக பேசுகிறனால, அதாவது ஒரு செயல் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த செயலில் இருக்கணும், அப்போ தான் அதை பேச முடியுங்கிறனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மென்டல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து எக்ஸாக்டாக செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஐ பிலீவ் யூ தான் பேசுவோம். ஐ ஆம் பிலீவிங் யூன்னு சப்ஜெக்ட் இப்போ அந்த செயலில் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் நம்ம பேச மாட்டோம் இந்த மாதிரியான ஒரு செயல்களுக்கு. அதனால தான் சில செயல்கள், அதாவது மென்டல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரியான செயல்களுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியணும். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்ஜெக்டை ஒரு செயலில் நிலைப்படுத்தி சப்ஜெக்ட் இந்த செயலில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஒரு எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி சொல்லும்போது இங்கே செயல் ப்ராக்ரெசிவ் ஆகிட்டு இருக்கணும், அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கணும்.
அதே நேரத்தில் நம்ம டீ குடிக்கும்போது என்ன சொல்கிறோம், நான் வந்து பகவத்கீதா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறோம். அப்போ டீ குடிச்சிட்டு தான் இருக்கோம். அதனால் அந்த செயல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 பக்கம் படிச்சிருக்கலாம், 5 பக்கம் படிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஆனால் சில இந்த மென்டல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறோம், ஆனால் இங்கிலீஷ் ரொம்ப எக்ஸாக்டான லாங்குவேஜுங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த செயலில் தான் இருக்கீங்களா, நான் இப்போ உங்களை புரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது வரும், நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதுன்னா ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த செயலை செஞ்சு முடிச்சிட்டிங்க, அதனால தான் உங்களுக்கு அது புரிஞ்சிச்சு. அப்போ மறுபடியும் இப்போ நான் அந்த செயலில் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு நிலம் வந்து உங்களுக்கு சொந்தமாயிருச்சு, அதனால தான் அது வந்து ஐ ஓன் திஸ்ன்னு சொல்கிறீங்க. ஐ ஆம் ஓனிங் திஸ், நான் இந்த நிலத்தை வந்து இப்போ தான் வந்து சொந்தமாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த நிலம் உங்களுக்கு ஏற்கனவே சொந்தமாயிருச்சு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த நிலம் எனக்கு சொந்தம்னு தான் சொல்லுவீங்க. இப்போ அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஓகே, புரியணும் உங்களுக்கு? அதாவது ஐ ஓன் திஸ் லேண்ட் அப்படிங்கிறதுல இந்த நிலம் எனக்கு சொந்தம் தான் நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே சொந்தமாகி முடிச்சிருச்சு. இப்போ தான் ஐ ஆம் ஓனிங் திஸ்ன்னு சொல்லும்போது, ஐ ஆம் ஓனிங் திஸ் லேண்டுன்னு சொல்லும்போது இப்போ தான் நீங்கள் அந்த செயலை, அதாவது அது எனக்கு சொந்தம் அப்படிங்கிற செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அந்த நிலம் உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் எனக்கு புரியுது அப்படிங்கிற அர்த்தம். ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங் திஸில் இப்போ தான் அந்த செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு அந்த செயல் புரியுது அப்படிங்கிற செயல் இன்னும் முடியலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடும். அதனால அந்த மாதிரி நம்ம பேச முடியாது மென்டல் ஆக்டிவிட்டீஸை. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், எங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பார்க்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் அப்படி தான், பார்க்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெரியணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து ஒரு செயலை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஒரு செயல் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு வருஷமாக அந்த செயல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ அந்த செயலில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இப்போ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் முடிஞ்சிருச்சு இந்த கிளாஸ்லேருந்து. நம்ம ஏன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே தெரிஞ்சுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு தான். இப்போ சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுவோம், ஒரு 5 சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், அதை எப்படி மேக் பண்ணுவோம்? இந்த சென்டென்ஸை நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்படி மேக் பண்ணுறது? நம்ம எப்போவுமே சப்ஜெக்டை தான் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மார்க்கர் இங்கிலீஷில் கிடையாது அப்படிங்கிறனால எடுத்தோடனே சப்ஜெக்டை போகிறோம். சப்ஜெக்ட் யார்? ஹி. அப்போ அவர் அந்த செயலில் தான் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அப்போ அவரை நிலைப்படுத்தி ஆகணும். அப்போ ஹிஸ். அதுக்கடுத்து அவர் என்ன செயலில் இருக்கிறார்? அவர் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறார்? ரன்னிங். அவர் ஓடிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம் ஹி ரன்னிங் அஸ் போட முடியாதா அப்படின்னு சொல்லி. அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார், என்ன ஓடிக்கொண்டிருக்கிறார்? அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார், என்ன ஓடிக்கிறார்? இருக்கிறேங்கிறத ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இருக்கிறேங்கிறத யாரும் ஓடிக்கொண்டிருக்கிறதா சொல்ல மாட்டாங்க. ஓடிக்கொண்டு இருக்கிறாருன்னா சொல்ல முடியுமே தவிர நான் ஓடுற விஷயத்தில் வந்து அதை அந்த இருக்கிறேங்கிற விஷயத்த ஓடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. இங்கிலீஷ் வந்து அப்படி மீனிங் எடுத்துக்கும். நீங்கள் எதை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இருக்கிறேங்கிற விஷயத்த நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஓகே, அதனால அதே நேரத்தில் நம்ம இங்கே சொல்லலாம் he is running a shop. அவர் இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? ரன்னிங், ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல மீனிங் என்னன்னா நடத்தி கொண்டிருக்கிறார். நடத்தி கொண்டிருக்கிறார், என்ன நடத்தி கொண்டிருக்கிறார்? கடையை நடத்தி கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு? ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தான் நமக்கு வந்து ஈஸியாக புரியும். அடுத்து ஒர்க்கிங். அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி எழுதுறது? இதில் யார் சப்ஜெக்ட்? அவர்கள் தான் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம் தே.
ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் நம்ம என்ன செய்யணும், சப்ஜெக்டாக அதில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதில் தான் இருக்குது, அப்போ இருக்கிற. ஏன்னா சப்ஜெக்ட் போட்ட உடனே சப்ஜெக்ட்டுக்கு என்ன நடந்துச்சு இல்லைன்னா சப்ஜெக்ட் என்ன செய்யுது, இந்த 2 விஷயத்த நம்ம சொல்லணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இது ஆக்டிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் தான் எல்லா செயலையும் செய்யும். அதனால சப்ஜெக்ட் என்ன செயலை செய்யுது அப்படின்னா இருக்கேங்கிற செயலை செய்யுது. என்ன இருக்கேங்கிற செயலை செய்யுது, ஒர்க்கிங், அதாவது வேலை செய்கிறேன் அப்படிங்கிற செயலை செய்யுது. தே ஆர் ஒர்க்கிங். ஸோ இங்கிலீஷ் சென்டென்ஸ் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் தான் சென்டென்ஸ் மேக்கிங். ஓகே, சென்டென்ஸ் மேக்கிங்னா நம்ம ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தையை ஆரம்பத்தில் சேர்த்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நிறையா விஷயங்களை போட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரியணும், இங்கேயே நமக்கு குழப்பம் வந்துடக்கூடாது. ஏன்னா அதுக்கடுத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வார்த்தை வந்தாலும் இந்த மாதிரியே தான் ஃபார்ம் ஆகிட்டு போகும். அவர்கள் யாரை பற்றி பேசுகிறோம், சப்ஜெக்ட் தேவை பற்றி பேசுகிறோம், அவர்களை பற்றி. அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்காங்க, எப்படி இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கிற, ஆக்ஷன் ஆக்டிவாக இருக்கிற, அதே நேரத்தில் டென்ஸ் அதாவது காலம் அப்படின்னு சொல்லலாம், டென்ஸ் இல்லாத வெர்பு. ஆக்ஷன் வந்து ஆக்டிவ். ஸோ இருக்கேன், எப்படி இருக்கேன், வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இது நமக்கு பார்க்க அப்படி வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேக்கு வந்து என்ன போடணும், ஹீக்கு என்ன போடணும், இஸ்ஸுக்கு என்ன போடணும், சீக்கு என்ன போடணும், இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நிறையா வெர்ப்ஸ் தெரியணும், அது ஐஎன்ஜி ஃபார்மில் தெரியணும். அப்போ தான் இந்த சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ண முடியும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயங்கள் வர்றது, அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வர்ற மாதிரி அடுத்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ இங்கே தான் நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ராமுவை பாபு அடித்து கொண்டிருக்கிறான். இது வந்து நம்ம பார்க்குற 3வது சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை எப்படி தமிழில் ஃபார்ம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னா 3 விஷயம் வரணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஏன்னா நம்ம இங்கிலீஷில் தான் பேச போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு நம்ம பிரைன் மாறிடணும். இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு நம்ம பிரைன் மாறிடணும். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டருக்கு நம்ம பிரைன் மாறிடணும். ஏன்னா இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டருங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். செகண்டு இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டருக்கு மாறிடணும். 3வது என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆப்ஜெக்ட் மார்க்கர் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணுறது வந்து சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணுறது என்னது, சப்ஜெக்ட். நம்ம எதை ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணுறோமோ அதுதான் சப்ஜெக்ட் ஆகிடும். ஏன்னா சப்ஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணி அது சப்ஜெக்ட் சொன்னதுக்கப்புறம் அதுக்கு வரத அடுத்த ஆப்ஜெக்ட் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுங்களா. நமக்கு தேவை எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணுற சப்ஜெக்ட்னா அடுத்து வரது ஆப்ஜெக்ட் நமக்கு ஈஸியாக தெரியும்ல. அதனால ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக் பண்ணோம்னா இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக ஞாபகப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நம்ம பிரெயினை இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறணும். செகண்டு இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர், அதாவது இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர் டோட்டலாக டிஃப்ரெண்ட், தமிழ் மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ ராமுவை பாபு அடித்து கொண்டிருக்கிறான். இதில் நம்ம என்ன நினைப்போம்னா ஃபஸ்ட்டு வரதா சப்ஜெக்ட் அப்படின்னு. ஆக்சுவலாக இது சப்ஜெக்ட் கிடையாது. இங்கே செயலை யார் செய்கிறா, பாபுவை பற்றி தான் பேசுகிறோம். பாபுவை பற்றி பேசும்போது ராமு வர்றார். அப்போ இங்கே பாபு தான் சப்ஜெக்ட். பாபுவை பற்றி தான் பேசுகிறோம். பாபு ராமுவை அடித்து கொண்டிருக்கிறான். ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் வந்து தமிழில் எப்படி வேணால் எழுதிக்கலாம். ராமுவை பாபு அடித்து கொண்டிருக்கிறான், பாபு ராமுவை அடித்து கொண்டிருக்கிறான், அப்புறம் பாபு ராமுவை அடித்து கொண்டிருக்கிறான் பாபு, அப்படி கூட நம்ம பேசலாம். ராமுவை அடித்து கொண்டிருக்கிறான் பாபு, பாபுவை தூக்கி இங்கே கூட போடலாம். ஆனால் இங்கிலீஷ் அப்படி போட முடியாது. ஏன்னா இந்த ஐ இருக்கு பாருங்க, இந்த ஐ வந்து எங்கே போனாலும் ராமு தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கும்.
எங்கே போனாலும் பாபு தான் சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சிடும், இந்த இடத்துல எந்த பக்கம் மாற்றினாலும். ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது. ஏன்னா இங்கிலீஷில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டு போடணும் அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாதுங்கிறனால சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு தான் ப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக புரிதல் வேணும். இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு நமக்கு இவங்களை பற்றி தான் பேசுகிறோம், அதில் யார் யார் வர்றாங்க அப்படிங்கிறலாம் அவங்களாம் ரெண்டாவது தெளியணும். நம்ம நிறையா பேர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிடக்கூடாது. அதில் யாரை பற்றி பேசுகிறோங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் யாரை பற்றி பேசுகிறோம்னா பாபுவை பற்றி தான் பேசுகிறோம். அதில் பாபு கிட்ட ராமு வந்து அடி வாங்குறான். ஓகே, பாபுவை பற்றி பேசும்போது தான் ராமு வர்றான். ஸோ பாபு என்ன செய்கிறாரு, ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ பாபுவை நம்ம வந்து நிலைப்படுத்தணும், அதாவது இருக்கார், இந்த செயலில் தான் இருக்காருன்னு சொல்லி சொல்லணும். அப்போ பாபு இஸ், இந்த செயல் என்ன, நம்ம வந்து ஐஎன்ஜி வெர்பு தான் எடுத்து வர முடியும், ஏன்னா அதில் தான் ஆக்டிவ் செயல் இருக்குது, அதே நேரத்தில் காலம் கிடையாது. ஓகே, இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அட்டாக்கிங், அடித்துக்கொண்டு, யாரை அடித்துக்கொண்டு, இல்லைன்னா எதை அடித்துக்கொண்டு, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ராமு இஸ், பாபு இஸ் அட்டாக்கிங், யாரு, ராமு. தெரியுதுங்களா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இங்கிலீஷில்? ஏன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா செயல் மட்டும்தான் இருக்குது, பாபு கூடயும் எதுவும் வர்றது கிடையாது, ராமு கூடயும் எது இந்த ஐ அது மாதிரிலாம் எதுவும் வர்றது கிடையாது. ஆனாலும் இங்கிலீஷும் மீனிங் கொடுக்குது. எப்படின்னா இப்படி 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 பார்க்கும்போது நமக்கு மீனிங் வரும். பாபு என்ன செய்கிறார், இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அட்டாக், அடித்து கொண்டிருக்கிறார், யாரை அடித்து கொண்டிருக்கிறார், ராமுவை. இப்படி தான் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, சென்டென்ஸ் மேக்கிங்னா இதுதான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். மொத்தம் 5 சென்டென்ஸ் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம மேக் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் ட்ரைனிங் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா நாலாவது என்ன பண்ணலாம், அவள் பிரியாணி சமைத்துக் கொண்டிருக்கிறாள். புள்ளி வச்சு எழுத்து இங்கே வரக்கூடாது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டில் புள்ளி வச்சு எழுத்து வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே எழுதக்கூடாது. துணைக்கால் எழுத்து இந்த இது ஹைப்பன் போட்டு. ஓகே, அங்கே இடம் இல்லாதனால எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது? அதே மாதிரி தான், அவள் பிரியாணி சமைத்து கொண்டிருக்கிறாள்ல, யார் சப்ஜெக்ட், அவள் தான் சப்ஜெக்ட். அவளை பற்றி பேசும்போது தான் அந்த பிரியாணி வருது. சி, அப்போ சப்ஜெக்டை இந்த செயலில் நிலைப்படுத்துகிறோம். அப்போ சப்ஜெக்ட் இதில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ சி இஸ், ஏன்னா சிக்கு வந்து இஸ் தான் போடணும். ஓகே, சி இஸ். அப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, குக்கிங். எதை குக் பண்ணுறாங்க, பிரியாணி. சி இஸ் குக்கிங் பிரியாணி. இப்படி தான் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோமா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஐயோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம வருத்தப்படணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஓகே, சென்டென்ஸ் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட கான்செப்ட்ஸும் ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சூப்பராக ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்து அவர்கள் மேடையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேடையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி சொன்னோம், இது யார் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவர்கள் தான், தே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்க சப்ஜெக்டை நிலைப்படுத்தணும். இது வந்து 5வது எக்ஸாம்பிள். சப்ஜெக்டை நிலைப்படுத்தணும், அதாவது சப்ஜெக்ட் இதில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அந்த செயலில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான விருப்பு. அப்போ இருக்குது அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட் இருக்கிறதுக்கான அந்த செயலையும் நம்ம சொல்லணும். சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த செயல். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டான்சிங். டான்சிங்கா, இதோட நம்ம முடிச்சுக்குவோம்.
ஆனால் இது வந்து எதையும் எதிர்பார்க்காது. நம்ம வந்து ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம தான் வாண்டடாக ப்ரிபோசிஷன் போடணும். ஆன் த ஸ்டேஜ், அவர்கள் மேடையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படி தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதில் கொஸ்டின் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஆனால் இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, எப்படி நம்ம அதை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இப்படி தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் யூஸ் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமான யூசேஜ். யூ ஸ்பீக் when you are eating. அதாவது நீ பேசுகிறாய் எப்பொழுதுனா சாப்பிடும்போது நீ பேசுகிற. ஸோ ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு, அதாவது ஒரு செயலை சப்ஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் சப்ஜெக்ட் இன்னொரு செயலும் செய்யுது, பேசுகிறேன் அப்படிங்கிற செயலை செய்யுது. நீ சாப்பிடும்போது பேசுகிற, நீ தான் சாப்பிட்ற, நீ தான் பேசுகிற, ரெண்டு செயலையும் செய்கிறது நீ தான். அதனால தான் யூ ஸ்பீக் when you are eating. when you are eating. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு செயல் நடந்தாலும் அதையும் நம்ம சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கலாம். அதை சாதாரணமாக சொல்கிறோம், நீ பேசுகிற, அந்த செயலை செய்கிற, சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது நீ அந்த செயலை செய்கிற, அதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் போது இன்னொரு செயலை செய்கிற, ஜஸ்ட்டு செய்கிற. ஓகே, இந்த மாதிரியும் நம்ம பேச முடியும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் மேக்கிங்லாம் அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் நம்ம என்ன விஷயங்கள் சொல்ல வர்றோம் அப்படின்னு உங்களுக்கு இப்போயே வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்களும் வந்து ஒரு 2-3 சென்டென்ஸ் வந்து கமெண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அனுப்புங்க, நான் பார்க்குறேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியல அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.